வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் புத்தகம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மார்ச் மாதம் நான் என்னென்ன புத்தகங்கள் வாசிச்சேங்கிறத நான் உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். முதல் புத்தகம் பார்த்தீங்கன்னா இந்திரா சௌந்தரராஜன் ஐயா எழுதின சிவமயம் புத்தகத்தோட பார்ட் 2 தாங்க இந்த மாதம் நான் படிச்சிருக்கேன். பார்ட் 1 போன மாதமே நான் படிச்சுட்டேன். இந்த மாதம் பார்ட் 2 படித்தேன். இந்திரா சௌந்தரராஜன் ஐயாவோட புத்தகங்கிறப்பவே உங்களுக்கு அமானுஷத்துக்கு பஞ்சமே இருக்காது. இந்த கதை பார்த்தீங்கன்னா சிவன்மலை காட்டில் நடக்கிற நிகழ்ச்சிகளை பற்றின்னு சொல்கிற ஒரு கதை தான். முதல் பாகத்துல நிறைய மக்கள் அந்த காட்டுக்கு வர்றாங்கங்க. அதாவது எதுக்காக வர்றாங்கன்னா, ஆகாஷ லிங்கம்னு ஒரு லிங்கம் இருக்கு. அந்த லிங்கத்தை தரிசிக்க உண்மையான பக்தர்களும் வர்றாங்க. அதே மாதிரி போலியான பக்தர்களும் வராங்க. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அங்க ஸ்வர்ண சித்தர்னு ஒருத்தர் இருக்காருங்க. அது சாதாரண மண்ணை கூட தங்கமா மாத்திர ஸ்வர்ண சித்தர் இருக்காரு. அவர்கிட்ட அந்த வித்தையை கத்துட்டு போகணும்னு நிறைய பேர் வர்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அங்க நிறைய மூலிகை செடிகள் இருக்கு. அதை பறிச்சுட்டு போகவும் வர்றாங்க. அங்க இச்சாதாரி பாம்பு இருக்குங்க. அதாவது தேவைப்படுறப்ப மனித உருவம் எடுக்கக்கூடிய இச்சாதாரி பாம்புகள் இருக்கு. அந்த பாம்புகளுக்காகவும் அதோட மாணிக்கத்துக்காகவும் அங்க வர்றாங்க. யதார்த்தமா அந்த காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டவங்களும் இருக்காங்க. இப்படி முதல் பாகத்துல யார் யார் அந்த காட்டுக்குள்ள வர்றாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. ரெண்டாவது பாகத்துல அவங்க நினைச்சு வந்த ஆசைகள்லாம் நிறைவேறிச்சா, அவங்களோட ஆசைகள் உண்மையா இருந்தா அது எந்த அளவுக்கு கை கூடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாங்க. ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஒரு நல்ல கதை தான். இந்த கதையில பாத்தீங்கன்னா கூடு விட்டு கூடு பாயறதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி சில நிகழ்ச்சிகளும் நடக்குது. உங்களுக்கு அமானுஷம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறாங்க, அவசியம் இந்த புத்தகங்கள் வாங்கி வாசி பாருங்க. இந்த புத்தகத்தோட விலைகளும் நான் சொல்லிடுறேங்க. சிவமயம் பாகம் 1 விலை பார்த்தீங்கன்னா 385 ரூபாய். விசா பப்ளிகேஷன் இதை பதிப்பிக்கிறாங்க. சிவமயம் பாகம் 2 விலை பார்த்தீங்கன்னா 380 ரூபாய். இதையும் விசா பப்ளிகேஷன் அல்லது திருமகள் நிலையத்துல நீங்க இந்த புத்தகங்கள் வாங்கி வாசிக்கலாம். அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா சுஜாதா சார் எழுதின கொலையுதிர் காலம் புத்தகம். சுஜாதா சாரோட புத்தகங்கள் நான் படிச்ச வரைக்குமே பார்த்தீங்கன்னா மருத்துவ உபகரணங்கள் சார்ந்த கொலைகள், அதாவது த்ரில்லர் ஜானர்ல அவரோட கதைகள் போகும். அவரோட கதைகள்ல அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா கொலைகள் நடக்கிறதுக்கோட காரணம் மருத்துவம் சார்ந்த சில விஷயங்களா தான் இருக்கும். எப்படி ராஜேஷ்குமார் சாரோட புத்தகங்கள்ல நிறைய துப்பாக்கிகளும் அங்க ஆயுதங்களும் அதிக பங்கு வகிக்குமோ, அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுஜாதா சாரோட புத்தகங்கள்ல மருத்துவ உபகரணங்களால கொலைகள் நிறைய நடக்கும், இல்ல அந்த மருந்துகளால நடக்கும். அந்த மாதிரி தான் நிறைய கதைகள் வரும். ஆனா இந்த கதை டோட்டலா டிஃப்ரெண்டா இருந்துச்சுங்க. இவரும் அமானுஷத்துக்குள்ள வந்துட்டாரே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆமாங்க, இந்திரா சௌந்தரராஜன் ஐயா தான் அமானுஷத்துக்குள்ள போவார்னா, இந்த தடவை சுஜாதா சாரும் போயிருந்தாரு. அவ்வளோ நல்லா இருந்தது இந்த கதை. இந்த கதை எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய பணக்கார வீட்டுல ஒரு பெண்ணுக்கு அவங்களோட 18 வயது ஆக போறப்ப அந்த சொத்துக்களை அவங்க பேர்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்ப அந்த பொண்ணை சுத்தி நடக்கிற நிகழ்வுகளா தான் இந்த கதை சொல்லுது. அவங்கள சுத்தி நிறைய நிகழ்ச்சிகள் நடக்குது, அமானுஷங்கள் கலந்த நிகழ்ச்சிகள் நிறைய நடக்குது. அந்த நிகழ்வுகளையும் இவர் தன்னோட சயின்டிபிக் பார்வையில 2 விதமாவும் பாக்குறாங்க. அதாவது அமானுஷமாவும் ஒரு பார்வை, சயின்டிபிக்காவும் ஒரு பார்வை. எது கரெக்டான பார்வைங்கிறத நமக்கு 2 விஷயத்தையுமே அட்ட டயத்துல சொல்லி கதை நகர்ந்துகிட்டே போகுது. கதைக்கு விறுவிறுப்புக்கு பஞ்சமே இல்லை, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அட் லாஸ்டா அமானுஷம் ஜெயிச்சதா சயின்டிபிக் ஜெயிச்சதாங்கிறத நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. அருமையான ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தோட விலை பார்த்தீங்கன்னா 350 ரூபாய். இது 262 பக்கங்களுடைய ஒரு புத்தகங்க. இது உயிர்மை பதிப்பகம் தான் இதை பதிப்பிக்கிறாங்க. அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா சங்கதாரா புத்தகம். இந்த புத்தகம் காலச்சக்கரம் நரசிம்ம ஐயா தாங்க எழுதியிருக்காங்க. இந்த புத்தகத்தோட விலை பார்த்தீங்கன்னா 350 ரூபாய். வானதி பதிப்பகம் தான் இதை பதிப்பிக்கிறாங்க. இந்த கதை எதை பத்தி சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆதித்ய கரிகாலனை பத்தி தாங்க சொல்லுது. அவரோட கொலை சம்பந்தமான நிகழ்ச்சிகளை சொல்லுது. நமக்கு அவரோட கொலை சம்பந்தமா நிறைய புத்தகங்கள் வந்தா கூட இந்த புத்தகம் இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பார்வை தான். உண்மையிலே நீங்க பொன்னியின் செல்வன் புத்தகம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கதாபாத்திரங்களை கொஞ்சம் வெறுக்க வைக்கிற மாதிரி கூட இருக்கும். இந்த புத்தகம் நீங்க படிக்கிறப்ப நம்ம மனசுல ரொம்ப ஆழமா ஒரு ஸ்ட்ராங்கான இடத்த பிடிச்ச கதாபாத்திரங்கள் கூட இந்த கதையை நீங்க படிச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்த லேசா அசைச்சு பாக்குற அளவுக்கு இருந்தது இந்த புத்தகம். அதுக்காக இந்த ஆசிரியரை நம்ம கண்டிப்பா பாராட்டி தான் ஆகணும். ஆனா அதே நேரத்துல இந்த நிகழ்ச்சிகளை உங்களால ஏத்துக்க முடியலாம், முடியாமலும் போகலாம். ஆனா ஆதித்ய கரிகாலனோட ஒரு கொலைங்கிறது ஒரு இளவரசரோட கொலை, அதுவும் அரசாங்கம் சம்பந்தமான ஒரு கொலைங்கிறப்ப எப்படி வேணுமாலும் நிகழ்ந்திருக்கலாங்கிறத நம்மளும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்.
ஸோ இந்த ஜானர் நடக்கவும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஆசிரியர் சொல்லியிருப்பாரு. ஸோ நீங்க இது வரைக்கும் இந்த புத்தகம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சுங்கிறத சொல்லுங்க. இந்த புத்தகத்தை பத்தின டீட்டெயில் வீடியோ கூட நம்ம சேனல்ல இருக்கு. அதை நான் லிங்க்ல கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அந்த வீடியோ ஃபுல்லா வாட்ச் பண்ணி பாருங்க. அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேவரட் எழுத்தாளரான சாண்டில்யன் சாரோட கடல் புறா புத்தகம். இந்த புத்தகம் நான் ரொம்ப நாளா வாசிக்கணும்னு நினைச்ச ஒரு புத்தகம். 3 பாகங்களை உடைய ஒரு புத்தகங்க. இது வானதி பதிப்பகம் தான் அதை பதிப்பிக்கிறாங்க. இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா ஒரு 1100 ரூபாய் விலை உள்ள ஒரு புத்தகம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு புத்தகம் கூட. ஒரு அழகான கடல் பயணம் நீங்க மேற்கொண்ட அனுபவம் உங்களுக்கு கொடுக்கும். இந்த புத்தகம் நீங்க படிச்சு முடிக்கிறப்ப ஒரு நிறைவான ஒரு அனுபவம் உங்களுக்கு கொடுக்கும். இந்த கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சோழ படை தளபதி தன்னோட அரசாங்க வேலை சம்பந்தமா அவர் கலிங்கத்துக்கு போறாரு. அங்க நடந்த பல்வேறு நிகழ்ச்சி காரணமாக அவர் எப்படி ஒரு கடல் கொள்ளையனா மாத்தப்படுறாருங்கிறதான் கதை. அவரும் அப்படி எதுக்காக கடல் கொள்ளையனா மாறினாருன்னு பாத்தீங்கன்னா, ராஜேந்திர சோழ காலத்துல அந்த சோழ பேரரசு வணிகத்துல எப்படி செழிச்சோங்கி இருந்துச்சோ அது மாதிரி இப்பயும் நடக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவர் கடல் கொள்ளையனா மாறுறாரு. அதுக்காக அவருக்கு யார் யார் ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் இந்த கதை அவ்வளோ அழகா விரிவடைஞ்சிட்டு போகுதுங்க. இந்த கதையில எப்பயும் போல நம்ம சாண்டில்யன் சாருக்கே உரிய ஒரு முக்கியமான அம்சமான ஹீரோயினும் ஒரு ஸ்ட்ராங்கான ஹீரோயினா தான் கொண்டு வராங்க. ஒரு ஸ்ட்ராங்கான ஹீரோயின்ல 2 பேர் இருக்காங்க இந்த கதையில. அவ்வளோ அழகான ஒரு ஆளுமையான காஞ்சனா தேவியும் மஞ்சள் அழகியும் இதுல யார் முக்கியம், யார் அழகு, யார் ஆளுமைன்னே நம்ம சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு 2 பேருமே போட்டி போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளோ அழகான 2 பெண் ஆளுமைகளையுமே அங்க காமிச்சிருப்பாங்க. அவங்க அழகுலயும் சரி, அவங்க கம்பீரத்திலயும் சரி, அவங்க ஒரு ஸ்பான்டேனியஸா அந்த இடத்துல முடிவு எடுக்கிறதுலயும் சரி, அவ்வளோ அழகா அவங்களோட சிறப்பான அம்சங்களையும் அவர் சொல்லியிருப்பாரு. எப்பயும் போல அவரோட 18+ கண்டென்ட் இதுல இருந்தா கூட அவர் அந்த பெண்களை ஒரு ஸ்ட்ராங்கான ஆளுமையாகவும் இதுல ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாரு. இந்த கதை ரொம்பவே அற்புதமான ஒரு கதை. அந்த கடல் புறா உருவான விதம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருந்ததுங்க. அந்த கடல்ல அந்த கப்பல், அதாவது கடல் புறா அந்த கப்பல் அந்த தண்ணியை சீறி பாஞ்சு அப்படியே அதை கிழிச்சுக்கிட்டு போறதெல்லாம் அவ்வளோ அழகா நம்ம கண் முன்னாடி பார்க்க முடியும். சாண்டில்யன் சாரை பொறுத்த அளவுக்கு தரையில விட்டாலே சூப்பரா சொல்லுவாரு. இதுல கடல்ல வேற விட்டுட்டாங்க. ஸோ கரையும் கடலும் நம்ம கிட்ட மாறி மாறி வந்தது. அவ்வளோ அழகான ஒரு கதை. அவங்க ஒவ்வொரு இடமா அப்படியே கைப்பற்றிட்டே போறதெல்லாம் அவ்வளோ நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. போர்க்காட்சிகளுக்கு பஞ்சமே இல்லைன்னு சொல்லலாம். இந்த கதையை பொறுத்த அளவுக்கு எனக்கு ஒரு 2 வருத்தங்கள் இருந்தது. அதுல முதல்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, மஞ்சள் அழகி நம்ம ஹீரோட்டை கேட்பாங்க. அதாவது ராமரும் சீதையும் அவங்க சீதையை ராவணன் தூக்கிட்டு போனா கூட சீதையை மட்டும்தான் தீக்குளிக்க வச்சாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, ஒரு கணவர் ஆசைப்பட்டாருங்கிறதுக்காக ஒரு விலைமாதை வீட்டுக்கு அந்த மனைவி தான் அந்த கணவரை தூக்கிட்டு போனாங்க. ஸோ எப்பயுமே பெண் வஞ்சிக்கப்பட்டவள் அப்படிங்கிறத அந்த கதாபாத்திரம் அவர் சொல்ற மாதிரி எழுதியிருப்பாரு. இந்த கதை எழுதப்பட்ட ஆண்டு பாத்தீங்கன்னா 1967ன்னு நினைக்கிறேங்க. ஆமா, 1967. அதாவது இப்ப இருந்து ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின ஒரு கதையில ஒரு ஹீரோயின் கேரக்டர் ஒரு ஹீரோட்ட கேக்குறாங்க இந்த மாதிரி விஷயங்கள்ங்கிறப்ப அந்த பெண்கள் இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்பாங்க. அவங்க மனசுக்குள்ள இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். இப்ப நம்ம கேட்கறோம்னு வச்சுக்கோங்க, 60 வருஷத்துக்கு முன்னாடியும் அப்படி எல்லாம் கேட்பாங்க அப்படின்னு தோணுன சாண்டில்யன் சாரோட கதைகள்ல எல்லாமே பெண்களை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வர்ணிக்கிறது, இந்த விஷயங்கள்லாம் அவர் எப்படி எடுத்துக்கிட்டாருன்னு எனக்கு அது ஒரு சின்ன யோசனையாவும் இருந்துச்சு. கண்டிப்பா அப்பயும் அவருக்கு இந்த மாதிரி யோசனை வர்றப்ப நம்ம இப்படி வர்ணிக்கிறப்ப பெண்கள் அதை எப்படி எடுத்துக்குவாங்க அப்படின்னு அவர் என்ன நினைச்சிருப்பாருன்னு எனக்கு அந்த ஒரு கேள்வி மனசுல பட்டது. அடுத்ததா பாத்தீங்கன்னா, நம்ம சாண்டில்யன் சாரோட கதைகள்லயே பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா கருதப்படுறது இந்த போர்க்காட்சிகள் தான். அப்படிப்பட்ட போர்க்காட்சிகளை நம்ம அகுதாவும், அதாவது நம்ம சீன கப்பல் படை தலைவர்கிட்ட உப தளபதியா தான் நம்ம படைத்தளபதி சேர்றாரு. அங்க சேர்ந்துதான் கப்பல் போர்களை எல்லாம் அவர் கத்துக்கிறாரு. அந்த விஷயத்த அவர் கத்துக்கிட்டு அவங்க நிறைய போர்ல அவங்க ஈடுபடுறாங்கன்னு ஷார்ட்டா முடிச்சிட்டாரு. ஆனா இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு இடத்தை கைப்பற்றுறதோ இல்ல அவங்க சில போர்கள் நடத்துற காட்சிகளையும் நமக்கு கண்ணு முன்னாடி காமிச்சிருந்தா இன்னும் அற்புதமா இருந்திருக்கும்னு எனக்கு தோணுச்சு. 2 பேர்த்தோட ஒரு போர்க்காட்சிகள்ங்கிறப்ப அதை நம்ம வர்ணிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான காட்சிகளா இருந்திருக்கும். அதை இன்னும் கொஞ்சம் ஒரு 4-5 அத்தியாயத்திலேயாவது சொல்லியிருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. அது 2 குறைகள் தான் எனக்கு இந்த புத்தகத்துல எனக்கு தோணுது. ஆனா ரொம்ப அருமையான புத்தகங்க.
அவசியம் நீங்க வாங்கி வாசிச்சு பாருங்க. இந்த புத்தகம் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் மனசுக்கு. அடுத்த புத்தகம் பாத்தீங்கன்னா திலீபன் 12 நாட்கள் அப்படிங்கிற புத்தகங்க. இந்த புத்தகம் நான் பிடிஎஃபா தான் எனக்கு கிடைச்சது. இந்த புத்தகம் வந்து ஒரு 160 பக்கங்களை கொண்ட ஒரு சின்ன புத்தகம் தான். இந்த புத்தகம் எதை பத்தி சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா தமிழ் ஈழ விடுதலை புலிகளோட போராட்டத்தை பத்தி தாங்க சொல்லுது. இது வந்து உண்மையா நடந்த நிகழ்ச்சிகளை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டுட்டு வர ஒரு புத்தகம். அவசியம் நீங்க வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம்னு நான் சொல்லுவேன். இந்த புத்தகத்துல உள்ள திலீபன் அண்ணா வந்து அவர் அங்க புலிகள் இயக்கத்துல வந்து ஒரு அரசியல் சட்ட ஆலோசகரா ஒரு வேலையும் பார்க்குறாரு. அவர் வந்து அவ்வளோ ஒரு எந்துவான ஒரு மனுஷன். அவர் வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அந்த புலிகள் போராட்டம் நடந்தது பார்த்தீங்களா, அப்போ வந்து சமரச பேச்சுவார்த்தையில ஒரு 5 கோரிக்கைகள், அங்க நிறைய கோரிக்கைகள் நிறைவேற்றுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க சொல்றதுதான் ஓகேன்னு சொல்லுவாங்க. அதை நிறைவேற்றுறதுக்கு ரொம்ப நாள் பிடிக்கும் இல்லைங்களா. இப்பயுமே இங்கேயுமே நிறைய வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க. அதுல பாதி நடக்குது, பாதி நடக்கல. அதுலயும் நடக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது. ஆனா அங்க நடந்த போராட்டம் அப்படி இல்லைங்க, வாழ்வா சாவாங்கிற பிரச்சனை. அப்ப அங்க உறுதிப்படுத்தின அந்த உறுதிமொழிகளை கண்டிப்பா அவங்க சீக்கிரம் நிறைவேற்றுங்க அப்படின்னு தான் அவர் போராட்டமே நடத்துறாரு. அது போராட்டம்னா என்ன போராட்டம்னு நினைக்கிறீங்க? அகிம்சை போராட்டம், உண்ணாவிரத போராட்டம். அவர் வந்து போராட்டம்னு சொல்லி எங்கேயும் துப்பாக்கியோ கத்தியோ எடுத்துட்டு போய் சண்டை போடல, அமைதியா உண்ணாவிரத போராட்டம் நடத்தினார். ஒரு 5 கோரிக்கைகளை முன்னிறுத்தி அவர் அந்த போராட்டத்தை ஆரம்பிக்கிறாருங்க. உண்ணாவிரத போராட்டம்னா நம்ம அழுகு மாதிரி வேணுங்கிறப்ப ஜூஸ் குடிச்சிட்டு இல்லை பசிக்கிறப்ப போராட்டத்தை முடிச்சுட்டு அப்படியெல்லாம் அவங்க போராட்டம் நடத்தலைங்க. உண்மையாலுமே பச்சை தண்ணி கூட பல்ல இறங்காம அவங்க 12 நாட்கள் அந்த போராட்டத்தை நிகழ்த்தியிருக்காரு மனுஷன். உண்மையில ஒவ்வொரு நாளும் அந்த நிகழ்ச்சிகளை அவங்க சொல்றப்ப நம்ம மனசுக்குள்ளேயே நிறைய ரொம்ப நமக்குள்ளேயே நம்ம கில்ட்டா தான் ஃபீல் பண்ற மாதிரி இருந்தது. இந்த போராட்டம் வந்து யாருக்கிட்ட அவங்க நடத்தினாங்கன்னா தமிழக அரசாங்கத்திட்ட தான் அவங்க நடத்துறாங்க. நீங்க தானே இந்த கோரிக்கைக்கு ஓகே பண்ணீங்க, நீங்க வந்து இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுங்கன்னு கேட்குறாங்க. அதுவும் என்ன சாதாரண விஷயம் தாங்க. அங்க வந்து சிங்களர்களை வந்து தமிழர்கள் இருக்க குடியிருப்புக்கு வந்து அவங்க நிறைய புலம்பெயர்றாங்கன்னு சொல்லி நிறைய பேர்த்த அங்க சிங்களர்களை உள்ள கொண்டு விட்டு வராங்க. அதை ஸ்டாப் பண்ணுங்க. அங்க இருக்க போலீஸ் ஸ்டேஷனை வந்து கொஞ்சம் எடுத்துக்கங்க, சிங்களர்களோட போலீஸ் ஸ்டேஷனை எடுத்துக்கங்க. அங்க இருக்க ஸ்கூல்ல எல்லாம் வந்து சிங்களர்களை தான் ஆக்குபை பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க. இந்த மாதிரி பேசிக்கான ஒரு 5 கோரிக்கைகள் தான் அவங்க வச்சாங்க. அதையுமே யாருக்கிட்ட வச்சாங்கன்னா தமிழக அரசு கிட்ட தாங்க அவங்க வச்சிருக்காங்க. அப்ப அந்த நிகழ்ச்சிகள்லாம் ஒன்னொன்னா அவங்க சொல்றப்ப அந்த 12 நாட்கள் நடந்த நிகழ்வுகளையும் அவங்க சொல்றப்ப நம்ம மனசுக்குள்ளேயே ஒரு பெரிய பாரமே வந்துடும். அதுலயும் லாஸ்டா அவங்க ஒரு வார்த்தை சொன்னதாங்க உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருந்தது எனக்கு இதை படிச்சு முடிக்கிறப்ப. ஏன்னா வந்து அகிம்சையை பத்தி இந்தியாவை தவிர யாருக்கு அதிகம் தெரிஞ்சிட போகுது. ஏன்னா காந்தியே அகிம்சை மூலியமா தான் இந்தியாவுக்கு சுதந்திரத்தவே அவங்களுக்கு அடைஞ்சாங்க. அப்படிப்பட்ட இந்தியாவுக்கே அந்த அகிம்சை போராட்டம் பத்தி புரியாட்டி யாருக்கு புரிய போகுது? அவங்க ஈஸியா நம்மளோட கோரிக்கையை நிறைவேற்றுவாங்க அப்படின்னு தான் நாங்க முதல்ல அந்த உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பிச்சோம். ஆனா கடைசியில அது முடியறப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சு நல்ல வேளை காந்தி அகிம்சை போராட்டத்தை பிரிட்டிஷ் கிட்ட நடத்தினாரு, இதே வந்து இந்தியா கிட்ட நடத்தியிருந்தா அவரும் தோல்வியை தான் சந்திச்சிருப்பாரு அப்படின்னு அவங்க சொல்றப்ப அது உண்மைதானே அப்படின்னு நமக்கே அது தோன்ற மாதிரிதான் இருந்தது. நானும் பாத்தீங்கன்னா இந்த புத்தகம்ங்கிற ஸ்பெசிபிக்காலாம் தேடலைங்க. ரேண்டமா புத்தகங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கப்ப பிடிஎஃப்ல ஏதாவது புக்கு நமக்கு வித்தியாசமா கிடைக்குதான்னு பாக்குறப்ப இந்த தலைப்புல எனக்கு ஒரு புத்தகம் கிடைக்கவும் கண்டிப்பா படிக்கணும்னு தோணுச்சு. அது எதனாலன்னு பாத்தீங்கன்னா எங்க அண்ணாவோட பேர் வந்து சந்திரசேகரன் தான். ஆனா அவங்க வந்து அவங்க குறிப்பிட்ட வயசு வந்ததுக்கு அப்புறம் தன்னோட பேரை திலீபன் மாத்திக்கிட்டாங்க. அப்ப வந்து புலிகள் இயக்கத்துக்கு நிறைய பேர் இங்க ரொம்ப விரும்பி அவங்களோட பேருகளை வந்து நிறைய பேர் பிரபான்னு சேர்த்துக்குவாங்க, இல்ல பிரபாகரன் சேர்த்துக்குவாங்க. அந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் நடக்கும். ஆனா அப்படியெல்லாம் மாத்தாம குறிப்பிட்ட திலீபன் எதுக்காக தன்னோட பேரை மாத்திக்கிட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. அதே நேரத்துல ரேண்டமா எனக்கு இந்த புத்தகமும் கையில கிடைக்கவும் படிச்சேன். ஒருத்தர் வந்து தன்னோட மக்களுக்காக அகிம்சையில போராடி தன்னோட உயிர் தியாகத்தை பண்ணாருன்னா அந்த ஈழ மண்ணில் உயிர் தியாகம் பண்ண ஒரு மனிதர் வந்து திலீபன் அண்ணா. ஸோ அவங்களோட பேரை தான் இவங்க மாற்றி எங்கள் அண்ணா வச்சுருந்தாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சப்ப ரொம்ப சந்தோஷமாக கூட இருந்தது. பிரபாகரன் அண்ணா அவங்க ஒரு வகைனா திலீபன் அண்ணா இன்னொரு வகைன்னு எனக்கு தோணுச்சு.
ஸோ எனக்கு இது வந்து சென்டிமெண்ட்லாம் கூட எனக்கு இந்த புத்தகம் வந்து ஒரு ரொம்ப நெருக்கத்தை கொடுத்த ஒரு புத்தகம். ஏன்னா இந்த புத்தகத்தை நீங்க படிக்கிறப்ப தமிழ் ஈழமும் விடுதலை புலிகளும் எந்த அளவுக்கு அங்க பாதிக்கப்பட்டாங்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். இந்த புத்தகம் யாராவது படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இதை படிச்சு முடிக்கிறப்பங்கிறத கண்டிப்பா நீங்க பகிர்ந்துக்கங்க. அப்படி படிக்காதவங்க கண்டிப்பா கொஞ்சம் தேடி இந்த புத்தகத்தை படிங்க. இப்போ நான் காமிச்ச இந்த புத்தகங்கள்லாம் தான் மார்ச் மாதம் நான் படித்த புத்தகங்கள். இந்த புத்தகங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்ச புத்தகம் என்ன, அதே மாதிரி நீங்கள் என்னென்ன புத்தகங்கள் வாசிங்கிறத அவசியம் கூட கமெண்ட்ல பகிர்ந்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குங்கிறத நான் நம்புகிறேன். தொடர்ந்து இதே மாதிரி புத்தகங்களை பற்றின வீடியோ வேணும்னா நம்ம சேனலில் இணைந்திருங்கள். அடுத்து வேற ஒரு புத்தகத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கலையரசி சீனிவாசன்.